நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 1,35,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுகின்றது. அத்துடன் மழை வெள்ளம், மண்சரிவு அபாயம் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களினால் சுமார் 15,000 பேர் வரை இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக அந்த நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி குறிப்பிடுகின்றார். எவ்வாறாயினும் இன்று காலை முதல் வெள்ள நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுகின்றது. வடமாகாணத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் சில பகுதிகளுக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மன்னார், யாழ்ப்பாணத்திற்கான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுகின்றது. வடமாகாணத்தில் பரவலாக ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளால் இடம்பெயர்ந்த மக்கள் பாடசாலைகளில் தங்கியுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இ. ரவீந்திரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தர முடியாமை காரணமாக பாடசாலைகளை மூட நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய நாளுக்கு பதிலாக எதிர்வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக யாழ் மாவட்டத்தில் 9,051 குடும்பங்களைச் சேர்ந்த 34,116 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 24 தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் 1,338 குடும்பங்களைச் சேர்ந்த 3,851 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 489 வீடுகள் பகுதியளவிலும் 37 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன. தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் வயல் நிலங்களில் நெற்பயிர்களை மூடி நீர் பாய்கின்றது. நாற்பத்தி 42 இடம்பெயர்ந்து தங்கியிருக்கிற நலன்புரி முகாம்களிலே 2,057 குடும்பங்களைச் சேர்ந்த 7,486 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. மற்றும் இந்த மற்ற பாதிக்கப்பட்ட இடங்களிலே உள்ளவர்களுக்கான உணவு வழங்குவதற்கு நடவடிக்கை எம்மாலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாதைகள் அடைபட்டு நிற்பதால் தேங்கி நிற்பதால் பல வீடுகளுக்குள்ள வெள்ளம் பூந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் உடனடியாக அந்த அடைக்கப்பட்டிருக்கின்ற வாய்க்கால்களை சுத்தமாகப்படுத்துவதற்கும் அல்லது இந்த தடைகளை அகற்றி நீரை போக்குவதற்கு முன் ஏற்பாடுகளை செய்யுமாறு பிரதேசர்களுக்கு நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு இராணுவத்தினருடைய உதவியையும் பெற்று செய்யுமாறு பிரதேசர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் 4,056 குடும்பங்களைச் சேர்ந்த 16,450 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13 நலன்புரி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இதில் 870 குடும்பங்களைச் சேர்ந்த 2,683 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் 11 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை தட்டுவன்கொட்டி மற்றும் ஊற்றட்புலத்திற்கான தரை வழிப்பாதை தடைப்பட்டுள்ளமையால் படகு சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. தொடர்ச்சியாக பெய்த கடும் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் வயல் நிலங்கள் மற்றும் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. முத்தேன்கட்டுக்குளம் மற்றும் வவுனிக்குளம் ஆகியன வான் பாய்ந்து வருகின்றன. கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்த்து வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் 149 குடும்பங்களைச் சேர்ந்த 1,367 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 324 குடும்பங்களைச் சேர்ந்த 1,275 பேர் 14 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீட்டுக்குள்ள கூடி எப்படியும் 3 அடிக்கு தண்ணி நிக்குது. ஆனா இருந்து நாங்க சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவோ அல்லது பாடசாலைக்கு அனுப்பவோ, ஆனா இந்த மன்னார இந்த நேற்று முந்த நாள் பெய்த இந்த 2 நாள் மழையில
ஒரு காலம், அதாவது நான் 20 வருஷம் மட்டும் சொல்லலாம், ஆனா ஒரு காலமும் ஏற்படாத ஒரு நிலைமை தான் இந்த மன்னார்ல இன்றைக்கு ஏற்பட்டு. எல்லாரும் விஜயபுரம் கிராமத்துல எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு, வீட்டுக்குள்ள ஒரு அடி 2 அடி உயரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள எல்லாம் தண்ணி, கட்டில உயரத்துல தண்ணி நிக்குது வீட்டுக்குள்ள. ஒரு வருஷத்துக்கு நாங்க பிள்ளைகள் எல்லாம் தூக்கி கொண்டு இப்படிதான் அடையா நாங்க பள்ளிக்கூடத்துல தங்க வேண்டிய நிலைமை இருக்கு. எங்களை பக்கத்துல பள்ளிக்கூடத்து பக்கத்துல எங்க வீடுகள், காந்திபுரம் பள்ளிக்கூடத்து பக்கத்துல எங்க வீடு, தண்ணி எங்களுக்கு இடுப்புக்கு இருக்குது. பாலியாறு பெருக்கெடுத்துள்ளமையினால் மன்னார் யாழ்ப்பாணத்திற்கான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வங்காள விரிகுடா கடலில் தோன்றியிருந்த தாளமுக்கமானது தற்போது அதன் வலு குறைவடைந்து வடமேற்கு திசையில் இந்திய தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் தாக்கத்தினால் வட பிராந்திய கடற்கரையோரங்களிலும் தென்மேற்கு கரையோர பிரதேசங்களிலும் மழை தொடரும். அதேவேளை நாளை முதல் இந்த மழை கொண்ட காலநிலை படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா மற்றும் வட கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் மன்னார் முதல் காங்கேசந்துறையூடான முல்லைத்தீவு பிராந்தியங்களில் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை ஊடான முல்லைத்தீவு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தாரத்துக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். எனவே இந்த கடல் பிராந்தியங்கள் மீனவர் சமூகம் மற்றும் கடற்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது இருந்த அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.